பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையை நாம் தொடரலாம். இன்றைய பால்குண மாத கதையின் முந்தைய அத்தியாயத்தில் அன்னை பார்வதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தோன்றினார் என்று கேட்டோம். இந்த திருமணத்திற்கு தன் தந்தையிடம் அனுமதி பெறுமாறு அன்னை பார்வதி தேவி அவரிடம் கேட்டபோது சிவனார் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். பின்னர் இதனால் மகிழ்ந்த பர்வதராஜன் ஹிமவான் தன் மனைவி மேனா மற்றும் பிற பர்வதங்களுடன் அங்கு வந்தார். அவர்களை கண்டதும் அன்னை பார்வதி தேவி எழுந்து நின்று அனைவருக்கும் வணக்கம் செலுத்தினாள். அப்பொழுது பர்வதராஜனான ஹிமவான் இனிய குரலில் அவளிடம், என் இனிய மகளே, இங்கு தங்கியிருந்து நீ என்ன சாதித்தாய் என்று வினவினார். அதற்கு தேவி பார்வதி, தந்தையே, நான் இங்கு உன்னத தவத்தின் மூலம் காமத்தை அளிக்கும் மகாதேவனை வழிபட்டேன் என்றுரைத்தாள். மற்ற அனைவருக்கும் மிகவும் கடினமாக இருந்த எனது பெரும் பணி இன்று நிறைவேறியுள்ளது. திருப்தியடைந்த மாதவன் என்னை வரவேற்க இங்கு வந்தார். ஆனால் என் தந்தை இல்லாத இந்த நேரத்தில் என் தண்ணீரை எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும் என்று நான் கேட்டபொழுது அவர் வந்த வழிக்கே திரும்பி சென்றார். அன்னை பார்வதி தேவியிடமிருந்து இதனை செவிமடுத்த நற்குணம் மிக்க ஹிமவான் தனது பந்தோக்களுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் இப்போது இல்லத்திற்கு திரும்புவார்கள் என்று அவர் தன் மகளிடம் கூறினார். அந்த நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடி அன்னை பார்வதி தேவியை சுற்றி நின்றனர். ஹிமவானை புகழ்ந்து அவர் பார்வதி தேவியை தன் இல்லத்தில் வரவேற்றதாக அறிவித்தார். தேவர்கள் அனைவரும் தங்கள் மேளங்களை ஊதத் தொடங்கினர். சங்காழ்வாரும் எக்காலங்களும் முழங்கப்பட்டன. இவ்வாறு தன் தந்தையின் இல்லத்திற்கு வந்தடைந்த அன்னை பார்வதி தேவி பேரொளியால் அலங்கரிக்கப்பட்டாள். அவள் மனதில் சிவபெருமானை இடைவிடாமல் தியானித்தாள். பெரும் தேவர்கள் கூட அவரை போற்றினர். பின்னர் தொலைவில் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட சப்த ரிஷிகள் திடீரென்று ஹிமவானிடம் வந்தனர். அவர்களை கண்டதும் ஹிமவான் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவர் விரைந்து எழுந்து அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தினார். பிறகு தலை வணங்கி பணிவுடன், மகா முனிவர்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வருகைக்கான காரணங்களை கூறுங்களேன் என்று கேட்டார். அதற்கு சப்த ரிஷிகளான 7 முனிவர்கள், மலைகளின் அரசனே, நாங்கள் சிவபெருமானால் அனுப்பப்பட்டுள்ளோம். ஆனால் இந்த நேரத்தில் தங்களிடம் ஒரு சிறப்பான விஷயத்தை கூற விரும்புகிறோம். அவர் அசுரர்களில் சிறந்தவர், முழுமையான துறவி மற்றும் காமதேவனான காமனை அளித்தவர். ஜீன்களில் காமனின் உடலை எரித்து அவனை அனங்கனாக மாற்றினர். அப்படிப்பட்ட சிவபெருமான் இப்போது எப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்? தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பவர். பெரும் செல்வந்தனாகவோ அல்லது முற்றிலும் ஏழையாகவோ இருப்பவர். தன்னை ஆதரிக்க யாருமில்லாதவர் மற்றும் முட்டாளாக இருப்பவருக்கு மகளை திருமணம் செய்து கொடுப்பது நல்லதல்ல என்று பதிலளித்தார். முட்டாளாகவும் பற்றற்றவனாகவும் தன்னைத்தானே பெரிதாக நினைப்பவனாகவும் நோயுற்றவனாகவும் மற்றும் கவன குறைவானவனாகவும் இருக்கும் ஒருவனுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. எனவே மகா முனிவரே, உங்களுடன் கவனமாக கலந்தாலோசித்த பின்னர் என் மகளை மகாதேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன். இதுவே எனது சிறந்த முடிவு. ஹிமவான் இதை கூறியதை கேட்ட முனிவர்கள் கடுந்தவம் செய்து அந்த தவத்தின் மூலம் சிவபெருமானை வழிபட்ட அன்னை பார்வதி தேவியின் மீது சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்துள்ளார் என்றனர். மலைகளின் அரசனே, அன்னை பார்வதி தேவி மற்றும் சிவனாரின் மகிமையை குறித்து உனக்கு எதுவும் தெரியாது. எனவே நாங்கள் கூறுவதனை கேட்பாய். உங்கள் மகள் பார்வதி தேவியை பரம்பொருளான சிவபெருமானின் சேவையில் ஒப்படையுங்கள். முனிவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட கிரிராஜனான ஹிமவான் எல்லா மலைகளையும் நோக்கி ஆவலுடன் உரையாடத் தொடங்கினார். மேரு, நிஷாதம், கந்தமாதரம், மந்திராச்சலம், மைனாகம் இது நடப்பதற்கு
நீங்கள் அனைவரும் தகுந்த சம்மதம் தெரிவியுங்கள். அப்போது பேரம் பேசுவதில் கைதேர்ந்த மைனா கூறினாள், நாதம், இந்த நேரத்தில் உங்களுக்குள் பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பாக்கியசாலி பிறந்த கணத்திலேயே இந்த காரியம் நிறைவேறிவிட்டது. அவள் தேவர்களின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பிறந்தவள். அவள் சிவபெருமானுக்காக அவதாரம் எடுத்தவள். எனவே அவள் சிவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அவள் ருத்ரனை வழிபட்டிருக்கிறாள். ருத்ரனும் அவளுக்கு வரமளித்து ஆதரவளித்துள்ளார். மகாபாக்கிய பார்வதி ஒரு உண்மையான சதி. அவள் சிவனுக்கு மட்டுமே திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டும். இந்த திருமணம் நாம் சிவபெருமானை வழிபடுவதற்கான ஒரு கருவியாக அமையும். தேவி மேனையின் வார்த்தைகளை கேட்ட ஹிமவான் மிகவும் திருப்தி அடைந்தார். அதன் பிறகு சப்த ரிஷிகளான 7 முனிவர்கள் திரும்பி சிவனாரிடம் அவருடைய அன்பிற்குரிய அன்னை பார்வதியின் முழு கதையையும் விவரித்தனர். 7 முனிவர்கள், தேவர்களே, ஹிமவான் மன்னன் தன் மகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. தேவர்களே, உங்களுடன் அழைத்து கொண்டு உடனடியாக தேவி பார்வதியை சிவனாரை திருமணம் செய்ய சொல்லுங்கள் என்றனர். இவ்வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான், திருமணம் எப்படி நடைபெறும்? யார் கலந்து கொள்வார்கள்? இவை அனைத்தையும் விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டார். அப்போது ரிஷிகள் புன்னகைத்து கொண்டே சதாசிவனிடம், தேவர்களே, முதலில் விஷ்ணு பகவானை அழைக்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை அழைத்த பின்னர் அவருடன் பிரம்மதேவர், தேவேந்திரன், முனிவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், அப்சர பெண்கள் மற்றும் பிறரையும் அழைக்க வேண்டும் என்றனர். ரிஷிகளின் வார்த்தைகளை கேட்ட மகாதேவனார் தன் மைத்துனரான நாரத மாமுனிவரிடம், நாரத முனியே, சேகரனிடம் சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை வரவழையுங்கள். அதன் பின்னர் பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் பிற தேவர்களையும் அழைத்து வாருங்கள் என்றார். புனித நாரத முனிவர் சிவபெருமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் பிரியமான வைகுந்தத்திற்கு புறப்பட்டார். அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதையும் லக்ஷ்மி தேவி அவருக்கு பணிவிடை செய்வதையும் நீலத்தாமரை போல ஒளி வீசும் திருமேனியையும் கழுத்தில் அழகிய வைஜெயந்தி மாலையை அணிந்திருப்பதையும் அவர் கண்டார். முனிவர்களிலேயே மிகவும் போற்றப்படும் நாரத மாமுனிவர் வீணை வாசித்தபடியே ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானிடம் சென்று சிவபெருமானின் செய்தியை தெரிவித்தார். நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட பரம கடவுளான பகவான் ஜனார்த்தனன் நாரத முனிவர் மற்றும் அவரது சீடர்களுடன் புறப்பட்டு சென்றார். விஷ்ணு பகவான் அனைத்து யோகேஸ்வரர்களுக்கும் அதிபதி, மகத்தானவர், பரம்பொருளாவார். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான், அன்னை பார்வதி தேவியின் தவத்தால் நான் அவளது கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளேன். இன்று நான் ஹிமவானின் இல்லத்திற்கு சென்று அவளது நீரை பருக விரும்புகிறேன் என்றார். சிவபெருமானின் நந்தி முகமும் மண்டபம் அமைப்பதும் தேவையான பணிகளில் பாதி என்பதால் குரு அல்லது குருபுத்திர சடங்குகளின்படி இங்கே திருமண சடங்குகளை நடத்த வேண்டும். இவரும் மற்றும் பல மகரிஷிகளும் சிவபெருமானிடம் வந்தனர். பிரம்மதேவரின் கட்டளைப்படி அவர்கள் அனைவரும் அங்கு விதிக்கப்பட்ட சடங்குகள் மற்றும் சாஸ்திரங்களின்படி மங்களகரமான சடங்குகளை செய்ய தொடங்கினர். சண்டி தேவி அனைத்து அசுரர்களாலும் சூழப்பட்டு அனைவருக்கும் முன்னால் நடந்தாள். அவள் தன் தலையில் ஒரு தங்க குடத்தை சுமந்திருந்தாள். சண்டிக்கு பின்னால் சிவபெருமானின் கணங்களும், கணங்களுக்கு பின்னால் தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் இருந்தனர். உலகை காப்பவர்களும் முனிவர்களும் நடந்து கொண்டிருந்தனர். முனிவர்களின் ஒரே பாதுகாவலரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அன்னை லக்ஷ்மி தேவியுடன் தனது வாகனமான கருடனின் மீது ஏறி அமர்ந்திருந்தார். புகழ்பெற்ற முனிவர்கள் தங்கள் கரங்களில் இருந்த அழகான விசிறிகளால் காற்றை விசிறினர். மேலும் அவர்களுக்கு மத்தியில் பரம்பொருளான பகவான் ஸ்ரீஹரி கம்பீரமாக தோன்றினார். அதேபோல் பிரம்ம பகவான் 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள் மற்றும் புராணங்களுடன் தனது வாகனமான அன்னத்தின் மீது அமர்ந்திருந்தார். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, தேவியர் மற்றும் முனிவர்களால் சூழப்பட்ட சிவபெருமான் தனது வாகனமான ரிஷபத்தின் மீது சவாரி செய்தார். சப்த மாதாக்களான 7 அன்னையரும்
அவரை சுற்றிலும் சூழ்ந்து தங்கள் இனிய குரல்களால் சிவபெருமானுக்கு மங்களகரமான பிரார்த்தனைகளை செய்தனர். இவ்வாறு தெய்வீக வரங்கள் அனைத்தையும் அணிந்து எல்லா விதத்திலும் அலங்கரிக்கப்பட்ட மகேஸ்வரன் பெண்களிலேயே சிறந்தவளான அன்னை பார்வதியிடமிருந்து நீர் பெறுவதற்கான மன்னன் இமவானின் இல்லத்திற்கு வந்தடைந்தார். பால்குண மாதமென்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.